உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மோகன் ஐயா கிட்ட நான் சண்டை போட முடியாது. ஏன்னா அததான் தாமினி அக்கா எதிர்பார்க்கறாங்க. அவங்களோட விளையாட்டுல அவங்க வழியிலேயே போய் அவங்கள தோக்கடிக்கணும். தாமினி அக்கா எப்படி இருக்காங்க மோனையா? முன்ன விட பரவாயில்ல. ஆனா ராதா நீ ஆபீஸ்க்கு போறது சரின்னு எனக்கு தோணல. சரிங்க மோனையா, நான் ஆபீஸ்க்கு போகல. நேத்து நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக தயாரா தானே இருந்தேன். ஒரு மனைவிக்கு அவ கணவனே துணையா இல்லனும் போது வேற யார் அவளுக்கு துணையா இருப்பாங்க? சாப்பாட்டு தட்டுல இருக்க கருவேப்பிலை மாதிரி எப்ப வேணா எந்த மூலையில வேணா என்ன எடுத்து வைக்கலாம்ல. என்ன பேசுற? கீர்த்தி அக்கா அன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போலான்னு சொன்னார்ல, இன்னைக்கு வந்து போக கூடாதுன்னு சொல்றாரு. இது என்ன நியாயம்? அஜித்தனா முதல்ல ஐஸ் போட்ட தண்ணியில என்ன குளிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் என்ன பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாரு. ஐயோ இவ வேற. குஷி உனக்கு நல்லா தெரியும்ல. குஷி அது உனக்கே தெரியும்ல. என்ன யாராவது ஏதாவது சொல்லிட்டு அவங்கள அடிச்சு துவைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு என்ன அழ வைக்கிறாரு. என்கிட்ட எப்ப பார்த்தாலும் நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன்னு சொல்றது. ஆனா என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்ல. என்னோட பாதி வாழ்க்கை இப்படி குழப்பத்திலேயே போயிட்டு இருக்கு. அட என்ன குழப்பம் இதுல உனக்கு? நான் எப்போ உன்னை என்னோட உயிர்னு சொன்னேன்? 100 வாட்டி சொல்லிருக்கீங்க. அங்கே 100 வாட்டி சொல்லிருக்கீங்க. நீங்க என் மேல உயிரே வச்சிருக்கீங்கன்னு தூக்கத்துல சொன்னீங்களே. தூக்கத்துல இன்னொன்னு கூட சொன்னீங்கல்ல, நம்ம 2 பேருக்கும் நடுவுல அது நடந்துடுச்சுன்னு. என்ன பேசுற நீ? அம்மா தாயே அங்க குஷி உட்கார்ந்திருக்கா. அட கடவுளே, நல்லா இருக்குப்பா மோகன். என்ன என் பொண்ண கல்யாணம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சூனியக்காரியோட குடும்பம் நடத்திட்டு இருக்க? ஆஹா என்ன? அட இவ போய் சொல்றா. நான் என்ன போய் சொன்ன மோனையா? என்ன போய் சொன்னேன்? இன்னைக்கு உண்மையை சொல்லிடுங்க. 2ல 1 சொல்லிடுங்க மோனையா. நீங்க யார காதலிக்கிறீங்க சொல்லுங்க. அது நான் வேணா விடுங்க மோனையா. எனக்கு எல்லாமே தெரியும். வேண்டா விட்டுருங்க. என்ன தெரியும் உனக்கு? எல்லாமே தெரியும். அதான் குறுகுறுன்னு பாக்குறீங்களே இந்த பார்வையிலே எல்லாம் தெரியும். இதுல தெளிவா நீங்க தாமினிய கமல வச்சிருக்க காதல் தெரியுது. ஆனா அத பாக்கும்போது என் மனசு எவ்வளவு பாடுபடுதுன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியலல்ல. நான் தான் உன்கிட்ட சொன்னல, நான் தாமினிய காதலிக்கல. ஐயோ ஆண்டவா. சொல்லு மோகன், உன்னதான் கேக்குறோம். யார லவ் பண்ற? கேக்குறோம்ல, சொல்லு. சொல்லுங்க மோனியா, சொல்லுங்க. யார காதலிக்கிறீங்க? இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிடுங்க மோனியா. மோகனா ப்ளீஸ் சொல்லிடுங்களேன். யார லவ் பண்றீங்க? இங்க பாரு மோகன், இன்னைக்கு நீ சொல்லிதான். ஆமா சொல்லு மோகன். யார காதலிக்கிற நீ? சொல்லு மோகன், சொல்லு. சொல்லுங்க. அது சும்மா இருக்க எல்லாரும். லவ் என்ன லவ் இம்சை பண்றீங்க? நான் யாரையும் லவ் பண்ணல, என்ன மட்டும் தான் லவ் பண்றேன். அப்படின்னு சொல்லு. உன் கண்ணு ஏன் அப்பப்ப ரெட் ஆயிடுது? ஏன் ஆயிடுது? கண்ணும் எதுக்கு ரெட் ஆகுது சொல்லுங்கண்ணா. ஏன் என் கண்ணு ரெட் ஆகுதுன்னா என்ன பாதி காஷ்மீர் ஆப்பிள் ரெட் ஆயிடும். இதுல ஏதாவது ப்ராப்ளமா? நீ பியூட்டி பார்லருக்கு போய் உன் கண்ணத்தை ரெட் ஆக்கிக்கோ, முடிய ஸ்ட்ரைட் பண்ணிக்கோ. நீ அதுக்கு இங்க நின்னு சிரிக்கிற? புக் எடு, உள்ள போய் ஹோம்வொர்க் பண்ணு போ. அப்புறம் நீங்க ஏதாவது பண்ணுங்களேயா? நீங்க பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? என்ன இப்ப போறீங்களா இல்லையா? போங்க. அப்புறம் நீ என்ன அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க? நீங்களும் ரூமுக்கு போங்கல, என்ன இங்க இருந்து கேட்டுட்டே இருப்பீங்களா? சரி இங்கே இருங்க, உங்களுக்கு இங்கே இருக்கணும்ல. அப்புறம் நீ இங்க என்ன பண்ற? நீ ஆபீஸ்க்கு போய.
நிஜமாவா மோனையா? ஆமா, ஆபீஸ்க்கு போய் அங்க இருக்கிறவங்கள தொல்லை பண்ணு போ. இங்க இருந்தா என்ன தொல்லை பண்ணுவ, இம்சை பண்ணுவ, எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நீ போமா தாயே. கடவுளே கிருஷ்ணா, நன்றிப்பா. உங்க பொண்ணுகிட்ட போய் சொல்லுங்க, நான் கண்ணியத்துக்கு இலக்கணமான ஸ்ரீராமரோட சீதை இல்ல, குறும்புக்காரன் மோகனுடைய ராதான்னு சொல்லுங்க. அவங்க 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். 2 பேரும் எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஆனா என்ன ஜெயிக்க முடியாது. உன்னால அந்த ஆபீஸ்க்கு போகாம இருக்கவே முடியாதுல. சரி, இந்த நாளையே உனக்கு ஆபீஸ்ல கடைசி நாள் ஆக்குறேன். துளசி அக்கா, இன்னைக்கு மோகன் ஐயா, குஷி 2 பேருமே வீட்ல இருக்காங்க. அந்த தாமினி அக்கா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. நீங்க கொஞ்சம் அவங்க கூட இருந்து பாத்துக்கோங்க. சரி ராதா, நீ ஆபீஸ்க்கு போ. நான் இங்கேயே இருந்து மோகனையும் குஷியும் பாத்துக்கிறேன். சரிங்க அக்கா. என்ன திறக்க மாட்டேங்குது? தாமினி அக்கா வேணும்னே கதவு போட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.